எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான டேஸ்டியான பச்சை மிளகாய் ரசம் தாங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்க்கலாம். தக்காளி 2, பச்சை மிளகாய் 3, வரமிளகாய் 1, மிளகு 2 டீஸ்பூன், சீரகம் 3 டீஸ்பூன், பூண்டு 10 பல் எடுத்துக்கோங்க, புளி தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க, கடுகு 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை 1 கொத்து, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தழை சிறிதளவு. நம்ம எடுத்து வச்சுருந்த புளியில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சி விட்டு இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து அது கூட கல் உப்பையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த ரசத்துக்கு எவ்வளவு உப்பு வேணுமோ அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் கரெக்டாக சேர்த்துக்கணும். பிறகு சேர்க்கக்கூடாது. புளிப்பும் அதே மாதிரி தாங்க, கரெக்டான புளிப்பு இருக்கணும். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிற பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டியை எடுத்துக்கிட்டேங்க. இதில் செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதில் ஆயிலை சேர்த்துக்கங்க, கூடவே கடுகையும் சேர்த்துக்கங்க. கடுகு பொரிஞ்சதும் வரமிளகாயை சேர்த்துக்கங்க. அது கூடவே பூண்டையும் சேர்த்து வதக்கி விடுங்க. பூண்டில் பச்சை வாசனை போகணுங்க. அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. இப்போ இடித்து வச்சுருந்த சீரகத்தையும் மிளகையும் சேர்த்துக்கங்க. இது 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ புளிக்கரைசலை அப்படியே சேர்த்து விட்டுடலாம். இப்போ சிம்லேயே வச்சு ரசத்தை கொதிக்க விடுங்க. இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். நீங்கள் பிறகு எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. நல்லா கொதித்து வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுதான் கரெக்டான டைம். நம்ம மண் சட்டியில் செய்யும் போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் திரும்பி கொதிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நம்மளோட பச்சை மிளகாய் ரசம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக லாஸ்ட்டாக மல்லித்தழையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சும்மா வேறு லெவலுங்க. இந்த மழைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.